ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டலை ஊற வச்சு நல்லா வேச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துங்க. கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், 2 பெருவெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிங்க. 3 தக்காளி எடுத்துக்கங்க. கருப்பிலாந்தெல்லாம் 2 கொத்து எடுத்துங்க. சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூடயே கடலைப்பருப்பு ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூடயே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடி அரிஞ்சு போட்டுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வணங்கின பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிக்கலாம். அது கூடயே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சுண்டல் குழம்பு ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருங்க.